காலையில் எந்திரிச்சு பைக் சாவி அப்படி போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த எந்திரம் இயங்கவில்லை, இன்பமே அப்படின்னு சொல்லணும். அப்போ நொந்து போகிறீங்கல்ல, அந்த அம்மா கத்துமில்ல, ஒரு பைக்கை ஒழுங்காக வச்சுருக்க துப்புல்ல உனக்கெல்லாம், இதெல்லாம் ஒரு மனுஷன் தானா, எப்படி வேலைக்கு போகிறதுன்னு கேட்பாங்களா இல்லையா? ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் எடுக்கணும்னு போகிறீங்க, ஏடிஎம்குள்ளே கார்டு உள்ளே போய் போட்ட பிறகு தான் அவன் போட்டிருக்கான் நாட் ஃபங்க்ஷனிங், வேலை செய்யவில்லைன்னு. கார்டு உள்ளே போயிடுச்சு, உள்ளே போட்டுட்டோம் நம்ம திணிச்சு, இப்போ கார்டும் வராது காசும் வராது. அந்நேரம் என்ன சொல்லணும்? இது மாதிரி இன்பம் எதுவும் இல்லை, இனிமேல் எனக்கு ஏடிஎம்மும் வேண்டாம் காசும் வேண்டாம் சொல்லுவீங்களா? தலையில் அடிச்சுக்கிறீங்களே. நம்ம ஊரில் இந்த ஏடிஎம்மில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆன்லைன் பேமெண்ட் வந்த பிறகு பெரும்பகுதி ஏடிஎம் வாசலில் வயசான ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா உள்ளேருந்து கொஞ்சம் குழுன்னு காற்று வருது. பார்த்து இந்த ஏடிஎம்மால் ஒரே ஒரு நன்மை தான், வயசான ஆளுகளுக்கெல்லாம் உட்கார ஒரு மடம் கிடச்சிருக்கு. பல ஊர்களில் பார்க்குறேன் நான். என்னையா பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? அந்த மாட்டுக்கு ஒரு மருந்து திணிச்சான் பாருங்க, அதை குதிரைக்கு சொன்னதாக சொல்லுவாங்க முன்னாடி. குதிரை தும்மிருச்சுன்னு, குதிரைக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு மருந்து போட்டானா குதிரை தும்மிருச்சான், அவ்வளவு இவன் மூக்கில் ஏறிட்டுன்னு அதை மாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் தம்பி. சின்ன பிள்ளைங்கள்லாம் வளரணும் பேச்சாளர்களாக. ஐயாவை பார்த்து தான் வளர்ந்தேன்னாரு. அரை மணி நேரம் முன்னாடி போய் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் பேச்சு கேட்கத்தான் போகிறேன்னா இருப்பாங்க. சாதுரியமான பதில் அது. இப்போ இதுக்கு ஐயா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என் பேச்சை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்ல முடியாது, என் பேச்சையா கேட்குற. ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் அனுகிரகா அவர்கள். வாங்கம்மா, என்னம்மா துன்பம்? ஏர் பிடிக்கிறதுல இருந்து மீன் பிடிக்கிற வரைக்கும் எந்திரம் வந்துருச்சு. எந்திரம் இல்லாம ஒரு எலி கூட பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். எந்திரம் தேவையான்னு கேட்டா தேவைதான், ஆனால் எல்லாம் எந்திரமயம் என்பதுல தான் பிரச்சனை இருக்கு. அத சொல்லுங்க ஐயா. எதிரணியில எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் பேசும்போது என்ன சொல்றார்? கார் ஸ்டார்ட் ஆனா இன்பம், இல்லைன்னா துன்பம். ஏடிஎம் மிஷின்ல பணம் வந்தா இன்பம், பணம் வரலைன்னா துன்பம். அதைத்தான் பிரச்சனைன்னு நாங்களும் சொல்றோம். எந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும், நமக்கு உதவியா இருக்கணும், ஆனா அதுவே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, உயிருள்ள மனைவியும் எந்திரமும் ஒன்னேன்னு சொன்னாரு பாருங்க, அங்க இருக்குங்க பிரச்சனை. எப்படி எந்திரன் படத்துல அந்த ரோபோ மனுஷங்களோட பழகி பழகி மனுஷத்தன்மை வருமோ, அது மாதிரி மனுஷங்க மிஷினோட பழகி பழகி மிஷின் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கும். மிஷின் மாதிரி. முதலா இந்த நாட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்த போது நிறைய எதிர்ப்பு வந்தது. 10 பேர் செய்யற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும், வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போகும்னு ஒரு பயம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கம்ப்யூட்டரோட தான் வேலை செய்யறாங்க. இந்த கம்ப்யூட்டர் நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்குது, அதைத்தான் துன்பம்னு நாங்க சொல்றோம். கடவுள் எதற்கு இரவும் பகலும்னு 2 படைச்சிருக்கார். பகல்ல நாம நம்முடைய கடமைகளை சரியா செய்யணும், இரவுல தூங்கணும். ஆனா கம்ப்யூட்டருங்கிற எந்திரம் வந்த பிறகு என்ன ஆச்சு? இரவுல வேலை செய்யறான், காலையில தூங்குறான். இன்னும் சில பேருக்கு எது காலையில எது இரவுனே புரியல. இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த கரெக்டா இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்கு, காலையில தூங்கிடுது. இரவுல ரவுண்ட் அடிக்கிற வவ்வால் காலையில எங்கேயோ போய் தொங்குது. விடிய காலையில குருவி கத்துது, கோழி கூவுது. இதெல்லாம் அதோட வேலைகளை சரியா செய்யுது. ஏன் தெரியுமா? இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மனுஷன் வவ்வால் மாதிரி தொங்குறான், அந்த மாதிரி திரியிறான். அதுதான் பிரச்சனை. நேரத்துக்கு உணவோ சாப்பாடோ தூக்கமோ இல்ல. சின்ன வயசுலேயே பிபி டென்ஷன் சுகர்னு அல்லல் படுறானே, இது துன்பம் இல்லையா? ஒருத்தர் இப்படித்தான் எப்பவும் டென்ஷனா சுத்துவார், வீட்டில் இருக்கிறவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். அவரை ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போனார்.
அவர் சொன்னார், அலுவலகத்து டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வந்து, எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி விட்டுட்டு வரீங்களோ அது மாதிரி ஆஃபீஸ் ப்ரெஷரை அங்கேயே விட்டுட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டார். இவரும் செஞ்சுதான் பார்ப்போமேன்னு நினச்சிட்டு குடும்பத்தோட குதூகலமாக இருக்கார். டிங் டிங் டிங்னு ஃபோன் அடிச்சு எடுத்து பார்த்தா டிஎல். அவசரமாக கிளையண்ட் ஒரு ஃபைல் கேட்குறார், உடனே வேணும். எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு லேப்டாப்பை திறந்தார். முன்னாடி ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் டைம், வீடுனா வீடு. இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை மொத்தமும் லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப் நம்முடைய தோள்கள்ல இருக்கு. எங்க போனாலும் இந்த ஆஃபீஸ் பிரஷரை தூக்கி கொண்டே சுமக்கிறோமே, இது துன்பம் இல்லையா? எந்திரங்களின் பெருக்கத்துக்கு முன்னால நிறைய அழகழகான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அப்ப லேண்ட்லைன் இருக்கும். போன் அடிச்சா யார் பேசுறாங்கன்னு தெரியாது. எடுத்து காதுல வச்சா நான் தான்ப்பா தாத்தா பேசுறேன்னு சொல்லுவாங்க. நான் தான் மாமா பேசுறேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு 24 மணி நேரமும் நம்ம கையில போன் இருக்கு. யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் பேசலாம். ஆனா சொந்தங்களை சந்திச்சா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, என்னப்பா ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறியே, அவ்வளோ பிஸியா இருக்கியான்னு கேட்க. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டெக்னாலஜியையும் எந்திரங்களையும் மிக நுட்பமாக கையாளுகிறார்கள். ஆனால் மனிதர்களை கையாள தெரியல. என்னப்பா ஹால்ல பெரியப்பா வந்திருக்காங்க, ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கியன்னா, ஓ அவர் தான் பெரியப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசுறதுனே தெரியலமா, நான் என்னத்தை பேசுறது, நீங்களே போய் பேசுங்கன்னு பிள்ளைகள் சொல்றாங்க. எந்திரங்களோடு அவர்கள் சிநேகிதமாகவும் மனிதர்களோடு அந்நியமாகவும் பழகி கொண்டிருக்கிறார்களே, இது துன்பம் இல்லையா? மின் மோட்டார் பத்திலாம் நாம பேசினோம். எங்க அப்பா பிறந்த கிராமம் டெல்டா மாவட்டத்துல இருக்கு. மின்சாரம் வந்த பிறகு எல்லாம் மோட்டாரா மாறி போச்சு. பஞ்சாயத்திலிருந்து தண்ணீர் வழங்க ஆரம்பித்த பிறகு கிணறுகள் கூட கிடையாது. ஒரு சோக நிகழ்ச்சிக்காக நாங்க ஊருக்கு போயிருக்கோம். அன்னைக்கு அந்த கிராமத்துல ஷட்டவுன், கரண்ட் கிடையாது. குளிப்பதற்காக கரண்ட் வர வரைக்கும் மக்கள் அனைவரும் காத்திருந்தோம்னா அந்த அளவுக்கு மெஷினை நம்பி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நகரத்திலையும் இதே தான் பிரச்சனை. எல்லா எந்திரங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. வெள்ளம் வந்து 3 நாள் கரண்ட் இல்லைன்னா நகரங்கள் எல்லாம் நரகமாயிடுது. நகர மாட்டேங்குது. அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. நினைச்சு பார்த்தாலே துன்பம் வருதுங்க. சாதாரணமா 1 மாடி 2 மாடி ஏறுற இடத்துல கூட எஸ்கலேட்டர் லிஃப்ட்னு வந்துருச்சு. டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்வார்கள், நான் பெரும்பாலும் படிக்கட்டு தான் பயன்படுத்துவேன், எஸ்கலேட்டரை பயன்படுத்த மாட்டேன், மேலே கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி. உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு. பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2 எண்ணின்னு செலவு. முதலாவது எண்ணி 100 200ன்னு எண்ணி கவுண்ட் பண்ணி செலவு பண்றது. 2வது எண்ணி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இந்த செலவு தேவையான்னு எண்ணி நினைச்சு பார்த்து செலவு பண்றது. கையில காசா வச்சுக்கிட்டு செலவு பண்ணும்போது இருந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு போன்ல செலவு பண்ணும்போது இல்லாம போச்சு. மெயின்டைன் தி அக்கௌண்ட் பேலன்ஸ்னு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்த பிறகுதான் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னே நாம பார்க்குறோம். இது தொழில்நுட்பத்தால் வந்த மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் தான் எந்திரங்கள் வந்துச்சு. ஆனால் எந்திரங்களில் முதலீடு செய்ய முடியாமல் அந்நிய கம்பெனிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோமே, அது துன்பம் இல்லையா? பெரும் முதலாளிகள் ஒரு திமிங்கிலம் போல சிறு குறு தொழில்களை தின்கிறார்களே, இது துன்பம் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் 1000-500 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மாவரைக்க கிரைண்டர் வச்சிருக்கிறீங்க, நியாயம். கல்யாணத்துக்கு வரவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வணக்கம் போட ஒரு மிஷின் தேவையா? வணக்கம் போடுது. வீட்டில் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி தேவைதான். வாக்கிங் போகணும்னா கீழே இறங்கி காத்தோட்டமா போக வேண்டியதானே? வாக்கிங் போறதுக்கு ட்ரெட்மில்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, வாள் போய் கத்தி வந்துச்சு டும் 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 டும்னு. அதை இந்த காலத்துக்கு பாடுனா
வசதிக்காக எந்திரம் வந்துச்சு டும் 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 டும், எந்திரம் வந்து வசதி தந்தது டும் 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 டும், வசதி வந்தது வாழ்க்கை போனது டும் டும் டும்னு தான் பாடணும் என்று சொல்லி, எந்திரங்கள் இன்பம் தான், எல்லாமே எந்திர மயம் என்பது துன்பம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா எந்திரம்னா என்ன அர்த்தம்? இலை முழுக்க சோறா போட்டால் என்ன பண்ணுறது? குழம்பு எங்கே வைக்கிறது? எங்கே கூட்டு வைக்கிறது? அத்தனையும் எந்திரம்னா மனித முயற்சியும் உழைப்பும் எங்கேயா போகும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி நல்லா இருந்தது. வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும்னு ஒரு பாட்டோடு முடிச்சிட்டாங்க. ஃபோன், வெறும் ஃபோன் இருந்த காலம், அதுவும் எந்திரம் தான். ஒரு வீட்டுக்கு ஃபோன் வந்தால் எல்லாரும் பேசுவாங்க, ஆசையாக காத்திருப்பாங்க. இப்போ மொபைல் வந்த பிறகு எவனும் பேசுறது இல்லை. ஏன் கூப்பிட்றான்றான், பிளாக் பண்ணிருன்றான். பிளாக் பண்ணிருந்தானே அவன் காலே பண்ண முடியாது. உறவுகள் கெட்டு போச்சு, இரவு பகல் மாறி போச்சு. ஆந்தையும் வௌவாலும் ஒழுங்கா இருக்கு, ஏன்னா அதுக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்றாங்க. இது சொன்னதுலேயே கடுமையான ஸ்டேட்மெண்ட் அதுதான். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவன்லாம் ஆந்தையும் வௌவாலை விட மோசமானவன் அர்த்தம். இப்போ 4 பேர் பேசிட்டாங்க, இன்னும் 2 பேர் பேச வைப்போமா, முடிச்சிருவோமா? இல்லைங்க, உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக கேட்கணும். ஏன்னா இந்த தலைப்பு புதுசு. இப்போ ஆண்களா பெண்களானா 2 பக்கத்தையும் தட்டி விட்டுட்டு பேசிடலாம். இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற ஒரு விஷயம். தவிர்க்க முடியாத சில தண்டனைகள் நமக்கு உண்டு வாழ்க்கையில். எந்திரங்களும் அப்படித்தான் பேசுவதற்கு வருகிறார் தெய்வானை மணிகண்டன் அவர்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, பேசுறது மைக்கு, ஏசி அரங்கம், கையில் மொபைலு, எதிரில் 4 பளிச்சுன்னு 4 லைட்டு, இப்படி பல கருவிகளுக்கு இடையே துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரணியினரே, அவங்களுக்கு மைக்கெல்லாம் போடக்கூடாது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இங்கே வருகிறார்களோ இல்லையோ, ஒரு பட்டுப்புடவை இங்கிருந்து அங்கு கொரியர்ல போகின்றது என்றால், தேசம் விட்டு தேசம் சென்றாலும் எங்களின் வாசமும் புகழும் மணக்கும் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களே, அவையில் இருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அனுகிரகா பேசினதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் வேணும் போல. ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இருக்கு ஆனா இல்லைன்னு எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசிட்டு போய் எனக்கே குழப்பமாதமா இருந்துச்சு. அதாவது இவங்களுக்கு வேணுங்கிற கருவியெல்லாம் இவங்களுக்கு இன்பமா, இவங்களுக்கு வேண்டாத கருவியெல்லாம் துன்பமா? இவங்கிட்ட இல்லாத கருவியெல்லாம் கூட துன்பம் தான். ஏதோ ஒண்ணு புரியுற மாதிரி பேசணும். இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு கோவம்னு எனக்கு தெரியல. கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் திட்டி இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்தா சொன்னாங்க. அவங்க படிச்சதே கம்ப்யூட்டர் தான். அப்படியா? ஆனா பள்ளிக்கூடம்ல வச்சிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் வச்சுதான் நடத்துறாங்க. அட்மின் ஒர்க் எப்படி பாக்குறாங்க? ஓ, நைட் எல்லாம் வேலை பாக்குறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ ஒரு நைட் செக்யூரிட்டி, நைட் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்ப வேலை பார்ப்பாரு? பகல்ல. அவங்க அப்படி சொல்றாங்கம்மா. இது அனுகிரகாவின் பேச்சின் தாக்கம் நடுவர் அவர்களே. இல்லம்மா, அவங்க சொன்னதை சொன்னேன். அவர்கிட்ட லேப்டாப் இருக்கா? அவர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? காலையில கோயம்பேடுல காய் மூட்டை ஏத்துறதுக்காக 4 மணிக்கு நிக்கிறாங்களே சார், அவங்க கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்களா? அது அந்த பணி சுமை. அது போல இந்த ஐடில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பணி சுமை இருக்கு. இதுல கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். என்னம்மா, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறோம். நடுவர் அவர்களே நிறைய பேசியிருக்காங்க. ஒரு கல்யாணத்துல எவ்வளவு பேருக்கு மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் தேவை, ஆனா வணக்கம் சொல்றதுக்கு எதுக்கு ஒரு பொம்மை?
அதுதான் ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா வர மனுஷங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து போறது இல்ல. என்ன வான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, நீ யாராலையும் பேச முடியாத அளவுக்கு அங்க ஒரு கருவி பண்ணி இருக்கு இல்லையா, ஒரு மெஷினை போட்டு நிறுத்தியாச்சு. அவன் வராம போறேன், நமக்கு என்ன, வந்தவங்க எல்லாம் வான்னு சொல்லிட்டு போயிடுது. நடுவர் அவர்களே, கைத்தறி நெசவாளர்கள் இருக்கின்றார்கள். அது கைத்தறியினுடைய அழகு என்னன்னா, ஒரு புடவை மாதிரி இன்னொரு புடவைய பண்ண முடியாது. ஒவ்வொரு புடவையும் புதுசாக தினசாக இருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களுடைய கைகளால் நெய்யப்படுகின்றது. இப்ப இந்த கைத்தறியினுடைய அந்த ஆழத்தையும் அந்த தனித்துவத்தையும் எது இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு பட்டுப்புடவை எப்படி வாங்குறாங்க சொல்லுங்க? அங்கிருந்து இங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றாங்க சார், பண்ணி இந்த புடவை வேண்டாம் அந்த புடவைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நெசவாளர்கள் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மிடில் மேன்னாலதான் எங்களுக்கு லாபம் குறையுதுன்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்களே இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து விற்கிறாங்க, லாபத்தை பெறுகிறார்கள் என்றால் உற்பத்தி இடத்திலேயே விற்கிறாங்க. கைத்தறி கூட அந்த கைகளால் நெய்யப்படுகின்ற ஒன்று கூட, எந்திரம் இல்லாமல் கைகளால் நெய்யப்படுகின்ற ஒன்று கூட உலக அரங்கில் மிக உயரத்தில் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் சில கருவிகள் தேவைப்படுகின்றது. அது இன்னும் இன்பமாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்கின்றோம். புலவர் ஐயா நிறைய சொன்னாரு. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களை பத்தி சொன்னாரு. ஆனா பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு போல. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பிரபலமானதும் புகழ் பெற்றதும் ரேடியோ என்ற ஒரு கருவியின் மூலமாகத்தான். இல்லாட்டி அவர் யாருக்கு தெரியும்? நீங்க பேசுறது மட்டும் ரேடியோல பேசுங்க. அனுகிரகா சொன்னார், இன்னைக்கு மெஷினோடு சிநேகிதமாக இருக்கின்றார்கள், மனிதர்களோடு அந்நியமாகி போனார்கள், மெஷினோடு மெஷினாக சேர்ந்து மெஷினாகவே வாழ்கின்றார்கள். அப்படி இல்ல அனுகிரகா. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு ரோட்ல ஒரு டிரைனேஜ் வெளியே வந்திருந்ததுன்னா அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் ஒண்ணு மூக்க மூடிட்டு போவோம், இல்ல முகத்தை சுழிச்சிட்டு போனாங்க. ஆனா அந்த டிரைனேஜ்குள்ள இறங்கி ஒரு ஆள் நின்று சுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி உண்டா? இன்னைக்கு ஒரு லாரி வந்து நிக்குது, ஒரு மிஷின் வருது, உள்ள ஒரு மிஷினை இறக்குறாங்க, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போகுது. அப்படி அன்னைக்கு வேலை பார்த்த ஒருத்தரை நியாயமா நம்ம எல்லாம் கௌரவப்படுத்தி இருக்கணும். ஆனா அந்த வேலைக்காகவே அவரை வந்து நம்ம தள்ளி வச்சோம். ஒரு மிஷின் வந்து நீ கௌரவமா மனுஷனாக வாழ, இந்த வேலையை நான் சேரேன்னு சொல்லி மாத்திக்கும். இதெல்லாம் பார்க்கணுமா கண்ணால? வவ்வால மட்டும் பார்க்கக்கூடாது. ஆந்தையும் வவ்வாலும் எந்த மிஷினை யூஸ் பண்றது இல்லைன்னா ஆந்தைக்கும் வவ்வாலுக்கும் கனவுகள் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு கனவுகள் உண்டு. கனவுகளை தேடி ஓடுகின்ற வேலையிலே சின்ன சின்ன விஷயங்களை மிஷினை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுல இன்பம் தானே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சார். ஒரு சுத்தியல், ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னா சுத்தியல் எடுத்து அந்த காலத்துல அடிச்சாங்க. சுத்தியலை நங்குன்னு அடிக்கும் போது கட்ட விரல் நகத்திலே பட்டுரும், ரத்தத்தோடு ஓடி வருவாங்க. சரி, அடிச்ச ஆணியை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா இது தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியான்னு ஒரு பேச்சு. எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணியா. கடைசியில சுத்தியலை வச்சே மண்டையில அடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, அதுக்கு ஆணியை அடி அப்படின்னா அடிச்சிருது. வேற ஒரு ஆப்ஷனை தட்டினா அடிச்ச ஆணியை கூட எடுத்துருது. இப்ப மனிதனின் ஆற்றலும் நேரமும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு பயன்படுகின்ற நேரத்திலே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த எந்திரங்கள் வந்து நிற்பது இன்பமாகத்தான் இருக்கின்றது. அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டான் அப்படின்றாங்கம்மா. சோம்பேறி ஆயிட்டான் இல்ல நடுவர் அவர்களே. நான் காலையில ஆபீஸ்க்கு போற நேரத்துல ஒரு சுத்தியில வச்சு தட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு டக்குன்னு ஒரு மிஷின் வச்சு அடிச்சுட்டு ஆபீஸ் வேலையை பார்க்க போலாம் இல்லையா? புலவர் ஐயாக்கு என்ன கோவம்னு தெரியல, இந்த வீடு கூட்டுற மிஷினை பார்த்து அப்படி திட்டிருக்காங்க. இது இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க புலவர் ஐயா. அது உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அது வாடு வருது, அதுவாது கூட்டுது, அது வாடு காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் போயிட்டே இருக்கு. இப்ப வீட்டுல அம்மாவோ இல்ல வேலைக்கார அம்மாவோ கூட்டும் போது காலை தூக்கி மேல தானே வச்சுக்கிறோம். அதே மாதிரி மேல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு காலத்துல எல்லாம் குழந்தை எதையாவது கீழே கொட்டிடுச்சுன்னா நம்ம தலையிலே கொட்டுவோம், கீழே கொட்டிட்டேன் என்ன அது கொட்டிடுச்சுன்னு இல்ல, அதை சுத்தம் செய்யணுமேன்ற கவலையில போய் கொட்டுவோம். ஆனா இன்னைக்கு அந்த கவலையே கிடையாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னைக்கு சண்டை வரும் தெரியுமா? வீட்டு வேலைக்காரம்மா லீவ் போட்டா சண்டை வரும். எல்லா வேலையும் ரெண்டு பேரும் செய்யணும்ல. அப்படி பழக்கிட்டீங்க. ஆமா, ரெண்டு பேரும் செஞ்சுதானே ஆகணும். இல்ல அதான் நல்லதுன்ற, வருங்கால சமுதாயத்துக்கு நல்லது. ரெண்டு பேரும் வெளி வேலையும் செய்யும் போது ரெண்டு பேரும் வீட்டு வேலையும் செய்யணும். ஆனா அதுலயும் சண்டை வரும், யாரு கூட்டுறது யார் பெருக்கிறது. இன்னைக்கு கவலையே இல்ல. குழந்தை கொட்டினாலும் சரி, வேலைக்காரம்மா லீவ் போட்டாலும் சரி, போன் எடுக்கிறோம், ஒரு பட்டனை தட்டுறோம், அது வாடு வந்து கூட்டிட்டு அது வாடு போகுது.
விளக்கமாறு பிஞ்சு போயிடும்னு பேசின வீடுகள்ல கூட திருமணத்தை காத்து நிற்பது இந்த சுத்தம் செய்கின்ற மெஷின் தான் நடுவர் அவர்களே. அந்த பேரே இப்ப இல்லம்மா, விளக்கமாறுன்னு சொல்றதே இல்லை. புலவரையா போற போக்குல ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த கிரைண்டர் கண்டுபிடிச்சவங்க, மிக்சி கண்டுபிடிச்சவங்க, இவங்க எல்லாம் எங்களோட குலதெய்வம்னு சொன்னாரு. உங்களோட குலதெய்வம் மட்டும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதா புலவரையா? அதுக்கே வருஷம் போறீங்க. அவரே போற போக்குல ஒத்துக்கிட்டாரு. இது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கின்றது. அதனாலதான் அவர் வெறும் இன்பத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒரு படி தூக்கி குல தெய்வமாக வைக்கின்றார். கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்த பெண்கள் எல்லோரும் இன்னைக்கு வெளியே வந்து நிறைய சாதிக்கிறார்கள். அனுகிரகா ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல, ஒரு நர்சரி ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்காங்க அப்படின்னா அதற்கு இந்த அத்தனை கருவிகளும் தான் துணை செய்கின்றது. கிரைண்டர் என்ன பண்ணும்? ஒரே கல்ல சுத்தி ஆட்டும். ஒரே கல்ல சுத்தி ஆட்டுறதுக்கு இதயம் மூளையும் படைச்ச ஒரு மனுஷி வேண்டாம், ஒரு மிஷின் போதும்னு கண்டுபிடிச்சது அறிவியல். அப்படி அந்த மிஷின் இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்னைக்கு அத்தனை பெண்களும் இவ்வளவு இன்பமாக வெளியே வந்து இருக்க முடிகின்றது. அதோடு எல்லாம் நிறைய விஷயங்கள், இப்ப காருக்கெல்லாம் தமிழ்ல பேரே மகிழுந்து அப்படின்னு தான் வைக்கிறாங்க. அதுல மகிழ்ச்சியும் இன்பமும் இருக்கின்ற காரணத்தினால தானே பேரே மகிழுந்துன்னு இருக்கு. அந்த காலத்துல பிளஷர் கார்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பிளஷர் கார். சிவகுமார் சார் நிறைய சொன்னாங்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பத்தி. நிறைய உண்டு. பிறக்க போற குழந்தை வயிற்றுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஹார்ட் பீட் ஒரு மெஷின் வச்சு பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா நிறைய மெஷின்ஸ் வச்சு உள்ள ஒரு ஸ்டண்ட்னு வைக்கிறாங்க. இப்ப பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் நிறைய கருவிகள் இன்னைக்கு மெடிக்கல் துறையில நம்மள காத்து நிற்கின்றது. உயிர் காக்கும் மந்திரங்கள் மட்டுமல்ல, உயிர் காக்கும் எந்திரங்களாகவும் இன்னைக்கு நமக்கு துணை புரிகின்றன. நடுவர் அவர்களே, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஒண்ணு சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு கூகுள்ல, யூடியூப பார்த்து எப்படி தைக்கிறதுன்னு கத்துக்கிறாங்க. ஒரு கைத்தறி சம்பாதிக்கிறாங்க. ஒரு கைத்தறி நெசவு மிஷின் எப்படி நெசவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. இப்ப ஒரு காலத்துல எல்லாம் இந்த மாதிரி யார்ட்டையாவது போய் கத்துக்கணும், ஒரு ஆளுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கூகுளை பார்த்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகலைவன்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் யாரும் அங்கே கட்டை விரல் தட்சணை கூட கேட்பதில்லை. அறிவு என்பது பொது உடைமையாக்கப்பட்டது. இந்த கருவிகளும் எந்திரங்களும் வந்த பிறகுதான். கிழிஞ்ச ஜீன்ஸ் பத்தி புலவர் ஐயா சொன்னாரு. ஒருபோதும் மெஷின் ஜீன்ஸ் கிழிச்சு கொடுப்பதில்லை. மனுஷன் தான் எனக்கு ஜீன்ஸை கிழிச்சு கொடுன்னு சொல்லி கேட்கிறான். அது மெஷினோட ப்ராப்ளம் இல்ல புலவர் ஐயா, மனிதனுடைய மனத்தினுடைய ப்ராப்ளம். ஏன்னா எந்திரங்கள் துரோகம் செய்யாது, வஞ்சனை செய்யாது, அது ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாது. அதை உபயோகப்படுத்துகின்ற மனிதர்கள் தான் செய்கின்றார்கள். அதனால் எனவே நடுவரவர்களை பாரதி கூட பாடினான், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு வழி செய்வோம் என்று. அதன் வழியிலே இன்னைக்கு நிறைய கருவிகளை நாம் கொண்டு வந்து விட்டோம். அதனால் வாழ்க்கை சுலபமாகி இருக்கின்றது, எளிமையாகி இருக்கின்றது, இன்பமாகி இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுகிரகாவையும் புலவரையாவையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அசத்திட்டாங்க. நீங்க கை நெசவு செய்கிறீங்களே, ஒவ்வொரு புடவையும் ஒரு தினுசு. நான் மெஷினில் செஞ்சால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைன் மாறாது, பிரிண்ட் மாறாது. நெய்யும் போது புத்திசாலித்தனமாக நெய்யலாம். அந்த காலத்தில் நம்ம ஊர் நெசவுக்காரர்கள் சேலையில் மல்லிகைப்பூ மாதிரி டிசைன் போடுவாங்களாம், மாம்பிஞ்சி மாதிரி போடுவாங்களாம், அல்லி மலர் மாதிரி போடுவாங்களாம், தாமரை மாதிரி போடுவாங்களாம். இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம ஊர் துணிகள் ரோம் வரைக்கும் போயிருக்கு. விக்டோரியா மகாராணி அரண்மனையிலேயே இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படின்னா நம்முடைய நெசவாளர்களின் தரம் எப்பேற்பட்டது என்பதை நினைவூட்டி இருக்கிறார். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். கஷ்டம் அது சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடித்தது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சாக்கடை, ட்ரைனேஜ் அடைச்சிக்கிருச்சுன்னா ஒரு ஆள் இறங்குவாயா? கொடுமை இல்லை அது. அதை நீக்கியது இன்று வந்த மெஷின் தானேன்னு கேட்டாங்க பாருங்க. ரொம்ப அருமையான நிறைவாக, எந்திரங்கள் துரோகம் செய்யாது, வஞ்சனை செய்யாது. இவர் இன்னார், இவர் வேறவர் அப்படின்னு பிரிவினை பார்க்காது.
அது கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யும். ஆனால் மனிதர் தான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கே துரோகம் பண்ணுவான். ரொம்ப பக்கத்திலேயே விற்கிதுனாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான். பண்ணிட்டான்ல. தனக்கு வர வேண்டியது வந்தால் எந்த தவறையும் மனிதன் செய்வானே தவிர எந்திரங்கள் ஒரு நாளும் செய்யாதுன்னு சொன்னாங்கல்ல. ரொம்ப அருமையான பேச்சு.